நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 2, 2026. இப்போ என்னன்னா, நமக்கு வந்து லோக்கல் விஷயங்கள பேசும்போது, அ அமெரிக்கால நடக்கிற ஒரு விஷயத்தோட நம்ம லோக்கல் விஷயத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பேசப் போறோம். நான் கசாலி, கசாலி டிகோட்ஸ். அ உங்களுடைய ஆதரவு வழக்கம் போல லைக் பண்ணி, கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் செய்து, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். ஸோ இதில வந்து இப்போ லோக்கல் ச இந்த மாரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, நமக்கு வெளிநாட்டு செய்தியில காட்டுற ஆர்வம் வந்து லோக்கல் செய்தியில வந்து ஆர்வம் குறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதில தவறெல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு என்ன தேவையோ நம்ம கசாலி டிகோட் சேனல்ல நம்ம சகலத்தையும் போடுறோம். நம்ம வெளிநாட்டு செய்தியும் பகிர்ந்துக்கிறோம். அப்புறம் லோக்கல்ல என்ன இருக்கோ அதையும் பகிர்ந்துக்கிறோம். எதுவா இருந்தாலும் இது வந்து உங்களுடைய கருத்துக்கள வந்து கண்ணியமான முறையில என்ன கருத்தா இருந்தாலும் அத வந்து நீங்க பின்னூட்டத்தில தெரிவிங்க. ம இப்போ வந்து நம்ம அ முக்கியமா ஒரு விஷயத்த பார்க்கணும். நமக்கு வந்து இந்த டெலிவரி ஆப், டெலிவரி பாய் அப்படின்ற இந்த மாரி விஷயத்த நம்ம ரெகுலராவே கேள்விப்படுறோம். சரி. இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். என்னன்னா, அமெரிக்கால டெலிவரி பண்றாங்க இல்லையா? அது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ இருந்துச்சு. அந்த வீடியோ வந்து சைட்ல வந்து போடுவோம். எப்படின்னா, அமெரிக்கால வீடுகள் வந்து தனித்தனியா இருக்கா? அ அபார்ட்மெண்ட் இருக்கிறது, அது இருக்கிறதுலாம் வேற விஷயம். இந்த டெலிவரி இந்த இந்த வீடியோ எடுத்ததெல்லாம் சிசிடிவிலேருந்து இதுலேருந்து எடுத்த வீடியோ இருக்கே, இது எல்லாமே வந்து தனி வீடுகள். ஓகே. அந்த தனி வீடுகள்ல ஆட்கள் இருக்கும்போது பாதுகாப்புக்காக நெறைய நாய் வச்சிருப்பாங்க இல்லையா? அங்க நாய் வளர்க்க சாதாரணம். அரபு நாடுகள்ல நாய் இல்ல. நம்ம ஊர்ல வந்து நாய் வந்து வீட்டுக்குள்ள வளர்க்குறோமோ இல்லையோ, தெருவுல வளர்த்துக்கிட்டு இருக்கோம். தெருநாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே பேசுவோம். இப்ப அமெரிக்கால அங்க வந்து FedExல இருந்து ஒருத்தர் போய் அ கொரியர வந்து போட போறாரு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த ஊர்ல ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 20 அடி, 25 அடி லென்த்துக்கு, அப்புறம் ஒரு 25, 40 அடி அகலத்துக்கு புல்வெளி போட்டு கார்டன் இருக்கும். ஸோ கார்டன் வந்து அங்க மஸ்ட் அப்படின்ற அளவுக்கு வந்து வீடுனா மேபி வுட்ல இருக்கும். அல்லது செங்கல்ல இந்த மாரி வச்சிருந்தா கூட வுட்ல இருக்கும். அப்புறம் கார்டன் இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா வீடு வந்து ரொம்ப ஹை ரைஸ் பயங்கர மாடர்னா இல்லாம வந்து சிம்பிளா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வசதி ரொம்ப அதிகமா இருக்கும். பட் தோட்டம் வந்து அவசியம். அது அவைங்களுக்கு. அப்போ இவங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய கேட் இருக்கு இல்லையா? ரோட்டு பக்கத்துல கேட்டு. அந்த கேட்ல அக்கம் பக்கம் பார்த்துட்டு சரின்னு சொல்லி உள்ள போயி அவங்க ஒரு வேளை இந்த மாரி பார்சல் வந்திருக்கு. FedExல இருந்தோ வேற என்னென்ன அ கொரியர் சர்வீஸ்ல இருந்தோ அல்லது டெலிவரி வேற ஏதோ ஃபுட் டெலிவரியோ அல்லது வேற மருந்து மாத்திரையோ ஏதோ டெலிவரி. அது வந்து உள்ள போய் போட போனா, நாய் வந்து சும்மா சாதாரணமா இருக்கா? நாய் விரட்டுற பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பார்த்தா அங்கேருந்து கார்டன் உள்ள போயிறாரு. ஒருத்தர் இந்த மாரி இப்ப இப்ப இது இந்த அந்த பார்சல் அங்க வைக்கிறாரு. வச்சா நாய் விரட்டி வருது. நாய விட அதிக வேகமா விரண்டு ஓடி வந்து அந்த கேட்ட ஜம்ப் பண்ணி, அப்புறம் அ கேட்டு திறந்திருக்கு. திறந்த கேட்லேருந்து ஒருத்தன் ஓடி வந்து பார்த்தா நேரா அப்படியே வந்து வேன் இருக்கு. வேன்ல டிரைவர் பக்கம் ஓப்பன் இருக்குல்ல, மேல ஜம்ப் பண்ணி போய் அப்படியே டைவ் அடிச்சு உள்ள போய் விழுறாரு. இல்லன்னா வந்து நாய் வந்து கடிச்சு பெரிய அளவுக்கு கொதறிரும். அப்போ நாய்க்கு வந்து சாப்பாடு ஆயிரும் அப்படின்ற அளவுக்கு வந்து போட்டிருக்காய்ங்க. உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. அது இல்லாம இன்னொருத்தர் பார்த்தா, உள்ள போறதுக்கு முன்னாடி கேட் பக்கத்துல நின்னு அங்க வந்து சரி கூப்பிடுறதுக்காக கேட் பக்கம் நிக்கிறாரு. மேல இருந்து இப்படியே பயங்கரமா தவ்வி வருது. அப்புறம் உள்ள போனத்துல வந்து தாய் வருது. அவர பார்த்தா ஜம்ப் பண்ணி வர்றாரு. கேட்ட ஜம்ப் பண்ணி வர்றாரு. இங்க ஜம்ப் பண்றாரு. விரண்டு ஓடுறாரு. அய்யய்யோ! இது பார்த்தா அந்த நாயி அதாவது எப்படின்னா, டெலிவரி பண்ணியாகணும். ரோட்ல தூக்கி போட்டு நம்ம ஊர்ல பேப்பர் காலங்காத்தால பேப்பர வந்து அப்படி சைக்கிள்ல இருந்து விஷுன்னு அப்படி மடக்கி தூக்கி போடுற மாரி, அங்க அப்படி தூக்கி போட முடியாது. தூக்கி போட்டா சூ பண்ணிருவாய்ங்க. என்னோட டெலிவரி இதில வந்து ஹேண்டில் வித் கேரு அல்லது வந்து கிளாஸு இந்த மாரி வந்து ஒரு மாரி அ டெ என்ன சொல்றது? ரொம்ப சாஃப்ட்டான பொருட்கள் இருக்கு. அப்படின்னு சொல்லி, இதில ஏதாவது இருந்துச்சு, நீங்க தூக்கி போட்டு போனீங்க, உடைஞ்சு போச்சு அப்படின்னு கிளைம் பண்ணா என்னத்துக்காகும்? அப்போ போய் பத்திரமா குடுக்கணும். இல்ல பத்திரமா வைக்கணும். சப்போஸ் அங்க உள்ள போனா நாய் இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல வச்சுட்டு போக முடியாது. அப்போ உள்ள போனா நாய் இருக்கு, உள்ள போக முடியாது. இப்ப இந்த டெலிவரி பண்ற ஆட்கள் அமெரிக்கால இருக்காங்க இல்லையா? அவிங்க பாடு உண்மையிலேயே இது வந்து பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. ஓகே. இது வந்து அவங்க நாய் இல்லன்னா திருடங்க வந்துருவாய்ங்க, கொள்ளையடிச்சு போயிருவாய்ங்க, பிரச்சனை வந்துரும். நாய் இருந்துச்சுன்னா, இந்த டெலிவரி ஆட்களுக்கு பிரச்சனை. அப்ப இதுக்கு வந்து என்ன தீர்வு? அது தெரியல. சரி. இப்போ அமெரிக்காவ தூக்கி அப்படியே அந்த ஓரமா வச்சுட்டு, இப்ப நம்ம ஊர்ல டெலிவரி. நம்ம ஊர்ல வந்து இப்ப எப்படி சென்னையில வந்து நைட் நேரத்தில நான் அடிக்கடி பார்க்குறேன். பகல்ல, நைட் எல்லாம் பார்க்குறேன். எல்லா நேரமும். இங்க பார்த்தா, அ இன்ஸ்டாமார்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பிளிங்கிட். அதாவது கண்ணு மூடி அப்படி பிளிங்க் பண்றதுக்குள்ள வந்து வேகமா வந்து நமக்கு வந்து சேர்ந்துரும். Zepto, Dunzo, Zomato, Swiggy
அதுக்கப்புறம் வந்து இது இது அப்புறம் உபேர் பார்சல் இருக்குது, பிக் பாஸ்கெட்டு, இதெல்லாம் எடுத்தீங்கன்னா டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்பு, டெலிவரி பண்ணக்கூடிய விஷயங்கள். இதில் நான் உதாரணத்துக்கு வந்து ஒரு 25,00,000 30,00,000 வீடுகள் இருக்குது அப்படின்னா, இதில் இதில் வந்து ஆப்பு மூலமாக ஆர்டர் போட்டு வாங்கக்கூடிய குடும்பங்கள் வந்து மேபி ஒரு 10,00,000 பேர் இருக்கலாம். ஓகே. 10,00,000 பேருக்கு வந்து எத்தனை பேர் வந்து இங்கே டெலிவரி பண்ண முடியும்? ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒரு 10 டெலிவரி கொடுக்குறாங்க அப்படின்னா 1,00,000 பேராவது இங்கே வந்து டெலிவரிக்கு வேணும். ஓகே. இது சும்மா சின்ன கணக்கு நம்ம சொல்கிறது. ஏன்னா ஒரு 1,00,00,000 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் ஒரு வீட்டுக்கு எடுத்தாச்சுன்னா அப்போ வந்து 25,00,000 வீடுகள், குறைஞ்சபட்சம் 25,00,000 30,00,000 வீடுகள். அதில் வந்து எல்லா வீட்லேயும் வந்து சின்ன சின்ன சாதாரண வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து டெலிவரியை அவங்களும் தான் நிறையா பண்ணுறாங்க. சில அவசரத்துக்கு வந்து வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 1,50,000 பேர் வந்து இந்த டெலிவரி சிஸ்டத்தில் ஆட்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம் டெலிவரி. ஓகே. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேப்பிடோ அப்படின்னு சொல்லி சொந்தமாக பைக் வச்சுருப்பாங்க, ஸ்கூட்டி வச்சுருப்பாங்க. அந்த ரேப்பிடோ ஆப்பில் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வண்டி ஏற போகிறோமா அல்லது நம்ம வண்டி ஓட்ட போகிறோமா, அப்போ வண்டி ஓட்ட போகிறோம்னா அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இது எல்லாருக்கும் தெரியும் கொடுக்குறாங்க. ஸோ இது எடுத்தீங்கன்னா நான் சும்மா ஜெனரலாக வந்து ஒரு அடிக்கடி அப்பப்போ இந்த மாதிரி இதில் ரேப்பிடோவில் போகும்போது விசாரித்து ஜாலியாக பேசிட்டே போகிறது. என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க, இது முழு நேரம் இதே பார்க்குறீங்களா இல்லை வேறு வேலை பார்க்குறேன், நம்ம வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் இந்த வேலையை பார்க்குறேன், அப்போ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பேசிட்டு போவோம். இந்த மாதிரி ரேப்பிடோ ஓட்டுற ஆட்கள் ஆண் பெண் அதில் பெண்களும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆண்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து அவர் சொன்ன தெரிஞ்ச அளவுக்கு அவர் சொன்னதே 50,000 பேருக்கு மேலே இருக்காங்களாம். 50,000 பேர் நான் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து டூ வீலர் வந்து எக்கச்சக்கமான பேர் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 1,00,00,000 பேர்னா குழந்தைகள் பெரியவங்களாம் நீங்கள் கழிச்சிட்டா கூட குறைஞ்சபட்சம் 30-40 லட்சம் பேர் வந்து டூ வீலர் இருக்குது. அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு 5,00,000 பேர் 2,00,000 பேர் 3,00,000 பேராவது இந்த ரேப்பிடோ இந்த சர்வீஸை பயன்படுத்துகிறாங்க. தேவைப்பட்ட அப்பப்போ வந்து ரேப்பிடோ ஓட்டுறது அல்லது சில நேரத்தில் ஆஃப் பண்ணி போட்டு அவங்க தூங்குறதோ அல்லது வேறு ஏதாவது வேலையை பார்க்குறதோ இருக்காங்க. எப்போ ஆன் பண்ணுறாங்களோ அப்போ வாய்ப்பு கிடைக்குதா இங்கே வந்து ஆளை ட்ராப் பண்ணும்போது ரூ. 50, ரூ. 100, ரூ. 80 அப்படின்னு கிடைக்குது. அப்புறம் அதில் வந்து ஒரு சம் பெர்சன்டேஜ் வந்து அங்கே ரேப்பிடோவுக்கு போயிடுது. அது மாதிரி ஆட்டோ, ஊபர் ஆட்டோ அல்லது ஓலா ஆட்டோ, ரேப்பிடோ இப்படின்ற மாதிரி டாக்ஸி இது ஓட்டுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம். அது இல்லாமல் இந்த மாதிரி வீடுகளுக்கு வந்து பொருளை ஷிஃப்ட் பண்ணணும், அப்புறம் கம்பெனிலேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், இதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து போர்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பு. அது வந்து குட்டியான மாதிரி சின்ன சின்ன வேனை வச்சுக்கிட்டு அது ஒரு கோஷ்டி ஆளுது. அது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அதே மாதிரி அர்பன் கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்க வந்து இது எல்லாமே என்னென்னா ஆப்பு வச்சு அது மூலமாக வந்து பண்ணுறது. சரி, இப்போது இந்த டெலிவரி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா இது யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்தோம்னா பொதுவாக காலேஜ் படிக்கிற பசங்க, படித்த பசங்க, அப்புறம் அரைகுறையாக படித்தவங்க, அப்புறம் சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது கையில் செலவுக்கு வேணுமே, கையில் பைக் இருக்குது, உடனே பைக்கை வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணுறது அப்படின்னு நீ வந்து டெலிவரி பண்ணுறது. இப்போ பைக்கை ஓட்டி ஆட்களை வந்து ட்ராப் பண்ணுற ரேப்பிடோ சர்வீஸ், இந்த மாதிரி ட்ராப் சர்வீஸு அப்படின்னு லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. சரி, இந்த வேலை பார்க்குறது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பெல்லாம் இல்லை. ஓகே. அதே நேரத்தில் படித்த படிப்பு இவ்வளோ லட்சக்கணக்காக செலவு பண்ணி படித்து போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெலிவரி பாயாக இருக்கோம், நான் வந்து ரேப்பிடோ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல வாழ்க்கையை வந்து என்ன பெப்பு இருக்குது? இல்லை ஒரு எடுத்த உடனே வந்து ரொம்ப பயங்கரமாக எல்லாருக்கும் ஐடி வேலை கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளில் பெருசாக வேலை கிடைக்கிறது இல்லை, அப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி பெரிய அளவுக்கு மார்க் எடுத்தோ அல்லது மார்க் எடுத்தவங்களும் எடுக்காதவங்களோ அவங்க வந்து பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டாவோ அப்படிலாம் இல்லை. நிறையா படிச்சிருக்காங்க. படித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வேலை வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ என்ன வேலை இருக்குது? லேபர் வேலை இருக்குது. படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டோ காலேஜில் வந்து டிகிரி முடிச்சுட்டோ லேபர் வேலை போய் மண் வெட்டி எடுத்து இதை எடுத்து அங்கே போய் விவசாயம் பார்க்குறதோ அல்லது வந்து மெட்ரோவுக்கு வந்து குழி தோண்டுறது இல்லை கம்பி வளைக்கிறது இது பண்ணுறது லேபர் வேலை பார்க்க முடியாது. அது வாஸ்தவம் தான். அப்போ இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து எங்கே கிடைக்கும்? நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கேற்ற மாதிரி உருவாக்குனா கிடைக்கும். இண்டஸ்ட்ரீஸ் எங்கே உருவாக்குறோம்? நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கிட்டு இருக்கோம், என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்கோம். இதை தாண்டி வந்து பக்கத்து மாநிலத்துக்கு போகுது, இங்கே போகுது, சும்மா வேடிக்கை காட்டுறோம், எல்லோரும் ஜாலியாக இருக்கும், அப்படி ரீல்ஸ் போடுறோம். இந்த ரீல்ஸ் மோகம்னு சொல்கிறாங்களே, ரீல்ஸ் எல்லாம் தப்பு இல்லை. ரீல்ஸ் பார்க்கட்டும், நம்ம ஷார்ட் வீடியோ பார்க்கட்டும், இந்த வீடியோ பார்க்கட்டும், சினிமா பார்க்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும். அதை தாண்டி என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு சின்ன போர்ஷனாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். ஆனால் அரசும் வந்து சீரியஸாகவே திங்க் பண்ணணும். இந்த இளைஞர்கள்
இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கதா சொல்கிறாங்க. ஆண் பெண் எல்லாம் சேர்த்து குழந்தைகள் வரைக்கும் எல்லாம் 8 கோடி பேர். அதில் ஒரு குழந்தைகள் வந்து ஒரு 1.5 கோடி பேரை கழிச்சிருங்க. இப்போ முதியவர்கள் வந்து ஒரு 2 கோடி பேரை கழிச்சிருங்க. கழிச்சிட்டா 3.5 கோடி பேர். மிச்சம் 4.5 கோடி பேர் இருக்காங்க. இந்த 4.5 கோடி பேரில் வந்து எலிஜிபிள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி பேருக்கு வந்து பெண்கள், 2.25 கோடி பேர் ஆண்கள் அப்படி வச்சுருங்க. அதில் இந்த இளைஞர் இருக்காங்கள 18 வயசு 35 வயசு வரைக்கும் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 2 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. இந்த 2 கோடி பேர் வந்து சென்னையில் மட்டும் இது தமிழ்நாட்டில் இந்த 2 கோடி பேருக்கு வந்து நிறைய பேர் படிச்சிருக்காங்க. வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 50,000 பேருக்கு மேலே வந்து 50,000 பேர்னா இன்ஜினியரிங் மட்டும், அதாவது 50,000 பேர் 50,000 1 லட்சம் பேருக்கு மேலே படித்து வர்றாங்க. இப்படியே 10 வருஷம் படித்தா 10 லட்சம் பேர் ஆச்சு. இப்போ இவ்வளோ பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும். சிலர் வந்து வெளி மாநிலம் போகிறாங்க, வெளிநாடு போகிறாங்க, அங்கங்கே போயிட்டுறாங்க. அது போக இங்கே லோக்கல் இருக்கிறவங்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு என்ன வகையான படிப்பு படிச்சிருக்காங்க? ஏன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து அரசு கையில் இருக்கத்தான் செய்யுது. என்ன படிச்சிருக்காங்க? அப்போ இதில் வந்து இந்த மாதிரி டெலிவரி பாய் போகிறது தப்பு இல்லை, போகட்டும் அப்படின்னா அது போகட்டும். அது போக மிச்சம் வந்து இந்த வேலையும் பார்க்க முடியாமல் கிடக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த அரசு என்ன பண்ணுது அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு பதில் வேணுமே. இப்போ என்ன பண்ணால் இவங்களுக்கு வேலை வேலை கொடுக்கலாம்? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அது போக பேக்கிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆரம்பித்து என்னென்ன வகையான விஷயம் இருக்கோ, ப்ளஸ் வந்து இந்த மக்களை வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கோம், நெய்க்கு அலைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். என்னென்னா டூரிசம். ஒரு சிங்கப்பூர் சாதாரணமாக இருக்கிற ஒரு சின்ன இடம் சிங்கப்பூர், அது டூரிசத்தில் கொளிக்குது. ஒரு சின்ன நாடு ஸ்ரீலங்கா டூரிசம் அப்படி போட்டு கொளிக்குது. நீங்கள் தாய்லாந்து எடுத்துக்கங்க, அப்புறம் துபாய் எடுத்துக்கங்க, வெறும் மணல், வெறும் பாலைவனம், அதில் வந்து டூரிசம் வந்து அப்படி கொளிக்குது. டூரிசம் வந்து அங்கே 20% வந்து அவங்களுடைய வருமானம். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடற்கரை, இங்கேருந்து ஆரம்பித்தா நம்ம வந்து சென்னையிலேருந்து இங்கேருந்து ஆரம்பித்தா கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளுடைய கடற்கரை இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல நதி இருக்குது, மலை இருக்குது, எல்லா விதமான விஷயம் இருக்குது. எங்கே போனாலும் டூரிசம் வந்து ஒரு காரைக்குடி பக்கம் போனோம்னா அங்கே ஒரு டைப்பாக பழைய புராதன வீடுகள் ஆரம்பித்து, கீழடி ஆய்வில் வந்து பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய டூரிசம் இது. அதுக்கப்புறம் ஆனைமலை, அப்புறம் இங்கே இப்போ தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், அப்புறம் இங்கே செய்யாறு பக்கம், இங்கே செஞ்சி பக்கம் போனால் அங்கே கோயில், அங்கே கோட்டையாக இருக்கட்டும். அப்படி ஆரம்பித்தா வேலூர்லேருந்து, விருதுநகர்லேருந்து, கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு வந்து உண்மையிலேயே என்ன சொல்கிறது, இவ்வளோ பெரிய பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது. டூரிசத்தை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். டூரிசத்தை கரெக்டாக நம்ம மட்டும் டெவலப் பண்ண ஆரம்பித்தா எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னா, நமக்கு வெளியிலேருந்து நிறையா பேர் விசிட்டர்ஸ் வர்றாங்க. கோவில் அவ்வளோ கோவில் இருக்குது. இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், ராமேஸ்வரம் கோயிலாக இருக்கட்டும், அப்படி ஆரம்பித்து நீங்கள் வந்து திருவண்ணாமலை கோயிலாக இருக்கட்டும், பழனி மலையாக இருக்கட்டும், அல்லது திருநெல்வேலி காந்திமதி அம்மாள் கோவில் அங்கே கோயிலாக இருக்கட்டும், நிறைய கோவில், அந்த கோவில் ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் வந்து நீட்டாக அழகாக அப்படி பண்ணி விசிட்டர்ஸ்க்கு விசிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பக்கத்தில் தங்குறதுக்கு, அதுன்னு சொல்லி எல்லா விதமான சௌகரியம் பண்ணி கொடுத்தா இந்த சேவை பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படும். ஓகே, இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி டூரிஸ்ட்டை மட்டும் நல்லா டெவலப் பண்ணால் வெறுமனே கைடு கிடையாது. அங்கே வர்றாங்க, தங்குறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற விஷயம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஆரம்பித்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 50 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். இந்த டூரிசத்தை மட்டும் நம்ம டெவலப் பண்ண முடிவு பண்ணால். ஓகே, இந்த டூரிசம் தமிழ்நாட்டுக்கு வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மாறும். ஓகே, அப்போ வேறு ஏகப்பட்ட பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலைவாய்ப்பு வந்து குடும்பத்தை இங்கே முன்னேற்றும், நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றும். அப்போ வெறுமனே படித்த பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பானிபூரி விற்றுக்கோ, அல்லது நீ பஜ்ஜி போட்டு விற்றுக்கோ, இல்லை இந்த மாதிரி தம் டீ போட்டு நீ விற்றுக்கோ, இல்லை இந்த மாதிரி டெலிவரி பாயாக மாறு, இப்படி செய்யி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இல்லாமல் அப்புறம் கார்ப்பரேட் கம்பெனி எங்கேயாவது கம்பெனியில் போயிட்டு நான் வந்து பொட்டி தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து அப்படிலாம் இல்லாமல் நம்ம நினச்சா நம்ம மக்களுக்கு வேலைவாய்ப்பு இங்கேயே அவ்வளோ தர முடியும். அந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஓகே கவனமாக பரிசீலிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இது சொல்ல. இது வந்து எப்படின்னா டெலிவரி பாய், இது டெலிவரி பண்ணுற ஆட்கள், அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கு இல்லையா, எஸ்டி கொரியர், இந்த மாதிரி கொரியரை கொண்டு போய் சேர்க்கறது, இது பண்ணுறது, இங்கே பண்ணுறது எதையுமே தவறாக சொல்ல. எல்லா வேலையும் கரெக்டு தான். ஆனால் நம்ம வந்து ஒரு கட்டத்தில் படித்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து ரொம்ப ஃபார்வேர்டாக திங்க் பண்ணணும். அதாவது இப்போ இமயமலை அண்ணாந்து பார்த்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி இருக்கே, எப்படி ஏறுறது அப்படின்னா டென்சிங்க்கு ஏற முடிஞ்சில்ல. அந்த மாதிரி நம்ம வந்து
உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு. இப்போ முன்னாடி வந்து ஒரு பேப்பரில் விளம்பரம் பார்த்தோம். ஒரே இடத்துல புரோட்டா மாஸ்டருக்கு மாதம் வந்து 20,000 சம்பளம், என்ஜினியருக்கு வந்து மாதம் 12,000 சம்பளம் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. அப்போ அதுவே ரொம்ப ஒரு மாதிரி கேலி கூத்து மாதிரி இருந்துச்சு. புரோட்டா மாஸ்டருக்கு 20,000 சம்பளம் ப்ளஸ் சாப்பாடு ஃப்ரீ. இவருக்கு வந்து சாப்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்து 12,000 சம்பளம், 13,000 சம்பளம். அப்போ இன்ஜினியரிங் படிச்ச இவ்வளோதானா? அப்போ புரோட்டா மாஸ்டர் போயிரலாமா? அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னன்னா அதில் வந்து ஒரு மறைமுகமா ஒரு சின்ன செய்தி இருக்கு. இந்த புரோட்டா மாஸ்டர் 5 வருஷம் கழிச்சும் புரோட்டா மாஸ்டரா இருப்பார். இன்னைக்கு 20,000 சம்பளம் வாங்குறவர் அன்னைக்கு 25,000 சம்பளம் வாங்கலாம் அன்னைக்கு. ஆனா இந்த இன்ஜினியர் வந்து இன்னைக்கு 12,000 13,000 சம்பளம் வாங்குற இன்ஜினியர் 5 வருஷம் கழிச்சு 40,000 சம்பளம் வாங்குறாரு. ஓகே, அப்புறம் காரு, வீடு, மரியாதை அப்படின்ற சொசைட்டி இருக்கு இல்லையா, அந்த மரியாதை அப்படின்னு இவருக்கு படிச்சவங்களுக்கு வந்து எப்பவுமே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து நமக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய விஷன் அப்படிங்கிறனால நம்மளை நிறைய படிக்க வச்சுட்டாங்க. படித்த படிப்புக்கு வேலை வேணும். வேலை வந்து நம்மளா தேடி தேடி அலைய முடியாது. அதுக்கு அரசு வந்து முன்னெடுத்து இந்த மாதிரி உதவிகள் செய்யணும். அது செஞ்சா இன்னும் அதுக்கு வந்து பலவிதமாக இருக்கலாம். ஒரு பக்கம் டூரிசம், இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி வியாபார டைப்பு, இன்னொரு பக்கம் அக்ரிகல்ச்சரில் வந்து புதுமைப்படுத்துறது. அதுக்காண்டி பிடி கத்திரிக்காய், பிடி இது மாதிரி எல்லாம் கொண்டு வந்து சேர்க்காம இதில் வந்து ஒருங்கிணைந்த அக்ரிகல்ச்சர் என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் புதுசு புதுசாக இந்த மாதிரி ஐடியாக்கள் வருதா, வாங்க அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வாங்க, நீங்கள் பேசுங்க, அக்ரிகல்ச்சரில் வந்து ஒருங்கிணைந்த இது என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து பிரித்து விட்டு அந்தந்த தொழில், எந்த தொழிலும் மோசம் இல்லை, எல்லா தொழிலும் சூப்பர் தொழில் தான். அத்தனை தொழிலையும் லாபகரமான தொழிலை ஆக்குறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த அரசு நம்ம வந்து முன்னெடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து படித்தவங்க, இந்த மாதிரி நம்ம சமுதாயத்து மேலே அக்கறை உள்ளவங்க அவ்வளோ பேரும் இணைஞ்சு அரசுக்கு அரசோட காதில் வந்து போடணும், காதில் ஓதணும் அப்படிங்கிறது தான். அது பண்ணோம்னா நமக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த டெலிவரி அப்படின்னு சொல்லி அங்கே அந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே நமக்கு நம்ம ஊரில் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம். அந்த ஆதங்கத்தின் விளைவு தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.